ஒரு டிகேடுக்கு ஒன்று இல்லை 2 படம் தான் இந்த மாதிரி படங்கள் வரும். இத்தனை வருஷமா இருந்த எதிரி இப்போ நாட்டை விட்டு போறான். ஆனால் 2 புதிய எதிரிகளை உருவாக்கிட்டு போறான். 5 தலைமுறையாக இதே மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எங்கே வாழணும்னு சொல்ல போற பார்டரை வெறும் 5 வாரத்தில் டிசைட் பண்ண போறதா சொல்றாங்க. 78 வருஷமா அவர் இந்த நாட்டில் இருந்தாலும் அவர் பிறந்த இடம் இது இல்லை. அதனால இன்னும் அவர் தன்னை அகதியாக தான் உணர்ந்துட்டு இருக்காரு. இது நம்ம ஊர் தானே, இங்க நாம தான் மெஜாரிட்டி, அவங்க மைனாரிட்டி. அவங்க இங்க இருந்துட்டு போறதால நமக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது? ஒட்டுமொத்த இந்தியாவில் பிரிட்டிஷ் வெறும் மைனாரிட்டி தான், அவங்களோட பாப்புலேஷன் கம்மி தான். ஆனால் அவங்க நம்மள ஆளல. ஒரு டிகேடுக்கு 1 இல்லை 2 படம் தான் இந்த மாதிரி படங்கள் வரும். ஆக்சுவலி இதெல்லாம் தேட்டரில் மிஸ் பண்ணியிருக்க கூடாது. பட் சம்பவம் நான் தேட்டரில் பார்த்துட்டேன். இருந்தாலும் இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் தேட்டரில் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியல. படத்தோட பேர் மே வாபஸ் ஆவுங்க. சீரியஸ்லி ரொம்ப ஹார்ட் டச்சிங், அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. இந்த படத்தோட டைலாக்ஸ் மூலியமாகவே நிறைய ஸ்பாய்லர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்தராக இந்த ஸ்பாய்லர்ஸும் சொல்ல விரும்பல. படத்தை முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள், நியர்பை தேட்டர்ஸ் இருந்துச்சா இல்லை ஓடிடியில் வந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. இட் வில் ரீஷேப் யுவர் திங்கிங் அபவுட் ரிலிஜன், patriotism, all the perspective. Thank you.